ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக விண்டோஸ் 11க்கான சில கஸ்டமைசேஷன் ஆப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, என்னுடைய விண்டோஸ் 11ல் நோட்டிஃபிகேஷன் டாப் ரைட்டில் உங்களுக்கு வரதை பார்ப்பீங்க. ஸோ பாட்டமில் வரும், அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதை நான் டாப் ரைட்டில் வர மாதிரி மாற்றிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாஸ்க் பாரையும் நான் இப்போது ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குமே ஒரு ஆப் இருக்குது. என்னுடைய ஸ்டார்ட் மெனுவை பாருங்கள், பேக்ரவுண்ட் அப்படியே விசிபிளாக இருக்குது, ஒரு மாதிரி ட்ரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது இல்லையா? இதுவுமே ஒரு மாடு தான். இந்த மாதிரி பல ஸ்டைலிஷான விஷயங்களை நம்ம இதில் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆப்புமே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆப் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிபி. இது மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது, ஃப்ரீ தான், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது ரெக்கார்டிங் ஓவர்லே வச்சுருக்கறனால அந்த டாஸ்க் பார் அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பாருங்களேன். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஆப் சைஸுமே ரொம்ப கம்மி தான். ஸோ 4 GB ரேம் இருக்கிற பிசியில் கூட அழகாக இது இன்ஸ்டால் ஆகிடும்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டைலிஷாக உங்கள் இதுலேயே ஒரு 2-3 வேரியண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே வெறும் டிரான்ஸ்பரண்ட் மட்டும் இல்லாமல் நிறையா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். அடுத்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆப். நீங்கள் இமேஜை ப்ரிவ்யூ பண்ணுறத மாற்றக்கூடிய ஒரு ஆப். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த ஆப்பை நம்ம உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு இமேஜை தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு இமேஜை எப்பயுமே டபுள் கிளிக் பண்ணி அதை நம்ம பெருசாக்கி காட்டுவோம் இல்லையா? ஸோ அப்படி டபுள் கிளிக் தான் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. மேக்ஸிமைஸ் பண்ணணும், இல்லைனா இப்படி ஆல்ட் F4 கொடுக்கணும், இல்லைனா அந்த இன்டு மார்க் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கனாலே அந்த இமேஜுக்கான ப்ரீவியூ வந்துடும். அதுக்கப்புறம் ஆரோ கீஸை வச்சு நேவிகேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த இமேஜ் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். திரும்பி அதிலேருந்து குவிட் பண்ணுறதுக்கு திரும்பி ஒரு ஸ்பேஸ் பாரை கொடுத்தீங்கன்னா அதுவே குவிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஆப். இதுக்கு பேர் குவிக் லுக் அப்படின்ட்டுருக்கு. இந்த குவிக் லுக் அப்படிங்கிற இந்த ஆப்புமே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் அஃபிஷியலாகவே கிடைக்கிது. இதுவுமே ஃப்ரீ தான். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுடைய மீடியாவை ப்ரீவியூ பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஆப் பார்க்கலாம். இதில் தான் நம்ம அந்த ஸ்டார்ட் மெனுவை நான் இப்போ மாற்றி வச்சுருந்தது இல்லை, அதெல்லாமே இந்த ஆப்பில் தான். சிஸ்டம் ட்ரீக்கு போயிட்டு நான் அந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்புக்கு பேர் விண்ட் ஹாக், WINDHAWK. இது பார்த்திங்கன்னா ஒரு மாடட் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆப்பு. இதில் என்னென்ன மாட்ஸ் வேணுமோ அது எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி நீங்கள் வேணுங்கிறப்ப எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து ட்ரஸ்டடான டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து மட்டும் நீங்கள் மாட்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா சில வைரஸஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது குரோமில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ விண்ட் ஹாக் அப்படிங்கிற இந்த ஆப்பை வச்சு நீங்கள் பல விஷயங்கள் மாற்றலாம். நோட்டிஃபிகேஷனை ரைட் டாப்பில் வரைச்சது காரணமும் இந்த ஆப் தான். இந்த ஸ்டார்ட் மெனுவோட ஸ்டைல் மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 10 ஸ்டைல், விண்டோஸ் 8.1 ஸ்டைல், மெட்ரோ ஸ்டைல், இது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஐக்கானை ஹவர் பண்ணி மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணுறதன் மூலிமா வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சில மாட்ஸும் இந்த விண்ட் ஹாக் அப்படிங்கிற ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.